நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளாலும் பக்தர்களின் பெரும் உதவியினாலும் ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பிகா சமேத அதிதீஸ்வர சுவாமி ஆலயத்திலே 111ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருக்கல்யாண வைபவமானது மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வைபவத்தை முன்னிட்டு 4 தினங்களுக்கு முன்பாக விநாயகர் உற்சவத்துடன் துவங்க பெற்று துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்றும் நிகழ்ச்சி, 2ஆம் நாள் சிம்ம வாகனம், 3ஆம் நாள் பூத வாகனம், 4ஆம் நாளான நேற்றைய தினம் சந்திரசேகருக்கு நாகவாகன திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று இப்பொழுது மகா மண்டபத்திலே இந்த சுவாமியின் உபசார வைபவத்தை முன்னிட்டு 4:30 மணி அளவிலே பிரகன்நாயகி அம்மன் பெண் அழைப்பு என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது செய்வித்து, அதன் பிறகு ஆலய மகா மண்டபத்திலே பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளச் செய்து கஷேத்திர நாயகியாய் விளங்கக்கூடிய சரஸ்வதியும் எழுந்தருளச் செய்து மண்டபத்திலே விநாயகர் பூஜை, புண்ணியாக வாசனம், பூத சுத்தி, கலச பூஜை, கூர்ச்ச பூஜை, பிம்ப பூஜை போன்ற பூஜைகள் எல்லாம் நடைபெற்று அதன் பிறகு பகவானுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணமானது செய்வித்து அதன் பிறகு சுவாமிக்கு யஜ்ஞோபவீத தாரணம் என்று சொல்லக்கூடிய பூனல் போடும் நிகழ்ச்சி வரை இப்பொழுது நடைபெற்று உள்ளது. இதனைத் தொடர்ந்து கன்னிகாதான சங்கல்பம், பிரபரம், மாலை மாற்றுதல், மாங்கல்ய பூஜை, மாங்கல்ய தாரணம், அக்னி காரியம், ராஜஹோமம், சப்தபதி, பூர்ணாகுதி உபசாரங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் இன்னும் அரை மணி நேரம் அமைதி காத்து எல்லாம் வல்ல ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பிகா சமேத அதிதீஸ்வர சுவாமியின் அருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இது நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டே தான் இருக்கேன். நீங்களும் எல்லாரும் கேட்டுன்னு தான் இருக்கீங்க. அதுவும் பிரகாரம் நம்ம செய்யறோமா நடக்கிறோமா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். இந்த 111ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்திலே பங்கு கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த 111 அப்படின்னா எவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு பாருங்க. நாம எத்தனையோ கல்யாணத்தை பார்த்திருப்போம், கும்பாபிஷேகத்தை பார்த்திருப்போம். ஆனா இந்த 10 நாள் திருவிழா பிரம்மோற்சவம்ன்றது பெரிய விஷயம். சுவாமிக்கெல்லாம் செய்யறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம கலந்துக்க முடியும், செய்ய முடியும். ஆகையினால அதுவும் 111ஆம் ஆண்டு 3 ஒண்கள் சேர்ந்த இந்த பிரம்மோற்சவத்திலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நோட்டீஸ பார்த்த உடனே 111 அப்படின்னு ஒண்ணு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னடா, இந்த 111வது வருஷம் 110வது வருஷம் எல்லாம் பிரம்மோற்சவத்தை நம்ம பார்த்துட்டோம். 1111 பத்தி டபுள் 11ல எப்படி இருந்திருக்கும் பிரம்மோற்சவம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கற்பனை. 11ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் அப்படின்னும் பொழுது நம்ம பெரியவங்க எல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப நிறைய வசதி வந்துடுத்து, வாய்ப்பு வந்துடுத்து, எல்லா விதமான சௌகரியங்கள் நமக்கு இருக்குது.
111 இல்ல 211ஆம் ஆண்டு கூட இதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனா 11ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் நம்ம தாத்தாக்கெல்லாம் தாத்தா, பாட்டிக்கெல்லாம் பாட்டி, உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி பெரியவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிருக்கும். 11ஆம் வருஷம் பிரம்மோற்சவம் பண்ணிருப்பாங்க. நம்ம எல்லாம் தான் மாறி இருக்குமோ தவிர பகவான் பரமேஸ்வரர் அதே மாப்பிள்ள தான், அதே பொண்ணு தான், அதே ஆலயம்தான். நிகழ்ச்சிகள்லாம் அதே மாதிரிதான் நடந்திருக்கும். ஆனா என்னன்னா ஒரு சின்ன வேறுபாடு. அப்ப ஜனங்க இவ்வளவு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா ஜனங்க கிட்ட இவ்வளோ பக்தி இல்லையா, வசதி இல்லையா, அது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். அப்போ நிறைய வசதி இருந்திருக்குது, பக்தியே இருந்திருக்குது. ஆனா யாரும் வந்த மாதிரி தெரியல அந்த 11ஆம் ஆண்டுல. அப்போ பிரம்மோற்சவம் எப்படி நடந்திருக்கும் நம்ம யாருன்னா யோசனை பண்ணி பார்க்க முடியுமா? எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, 92 வயசு உமாபதி குருக்கள்னு இருந்தாருங்க. நடக்கும் ஏதோ ஓரளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க பெரியவங்க எல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்றது அவருக்கே தெரியாது. ஆனா அந்த பிரம்மோற்சவம் 11ஆம் ஆண்டு எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத பகவான் நமக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன காமிச்சிட்டார். எப்பன்னா இந்த கொரோனா பீரியட்ல இந்த எதை மறந்தாலும் செய்த நன்றியை மறக்காத அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி நம்ம யாருமே கொரோனாவை மறக்கவே கூடாது. ஏன்னா இப்படிதான் வாழணும் அப்படின்றத அந்த கொரோனா காலத்துல நமக்கு நிறைய பாடங்கள் எல்லாம் கத்து கொடுத்துட்டு போயிருக்குது. அதே மாதிரிதான் அந்த காலத்துல இருந்தாங்க. அந்த 111 விட 11ஆம் ஆண்டுன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்ப இருந்த பெரியவங்க எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. நானும் நன்னா இருக்கணும், நீயும் நன்னா இருக்கணும். அந்த எண்ணம் எல்லாருக்குமே மறைஞ்சு போச்சு. நான் நன்னா இருந்தா போறோம், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருந்து. ஆனா இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன உலகத்தையே புரட்டி போட்டுட்டு பாருங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா ஒருத்த இரும்பனாலோ தும்பனாலோ நமக்கு பயமா இருக்கும். ஐயோ அவனுக்கு ஒண்ணு இருக்கக்கூடாது, அவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த எண்ணம் அப்போ 11ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தப்ப இருந்து மீண்டும் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் பகவான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தினாரு. நாம அதெல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருந்து எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு வழக்கம் போல ஒரு 6 வருஷத்துக்கு முன்ன சித்திரை மாசம் 1ஆம் தேதி இந்த 5ஆம் நாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்ப எல்லாமே இந்த பஞ்சாங்க பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்க பலனை நான் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து வழக்கமா ஒவ்வொரு வருஷமும் அந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. நீங்க எல்லாம் ஏற்கனவே பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு இருப்பீங்க, போன்ல பார்த்துட்டு இருப்பீங்க, இல்ல உங்க வீட்டு பெரியவங்க சொல்லி இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல நேரத்துல அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம காதுல கேட்கறது அப்படின்றது ஒரு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை நீங்க எல்லாம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு இந்த வருஷ பஞ்சாங்க பலன், அதாவது இந்த வருஷம் என்னன்னா விஸ்வாவசு நாம சம்பத்சரம். விஸ்வாவசு அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய வருஷமாக இந்த விஸ்வாவசு வருஷம் திகழ்கிறது. இப்பேற்பட்ட வருஷத்திலே வந்திருக்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லாமே வந்தோம்னா ஏதாவது ஒரு வேண்டுதல்ல தான் நம்ம வந்திருப்போம். வேண்டுதல் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வேண்டுதல் பகவான் கிட்ட வைக்கிறோம். அந்த வேண்டுதலானது அடுத்த ஆண்டுக்குள்ள கண்டிப்பா நிறைவேறணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நிறைவேறுது, பகவானிடம் நன்றியே சொல்றோம். அதுக்கெல்லாம் என்னடான்னா ஒரு பெரிய காரணம், நமக்கு அந்த விதமான அதிர்ஷ்டங்கள் இருக்க வேண்டும். ஆகையால அந்த அதிர்ஷ்டம்லாம் நமக்கு எப்படின்னா எவ்வளவு வரவு வருதோ, எவ்வளவு செலவு ஆகுதோ
அதுக்கு ஏத்த மாதிரிதான் பகவான் வந்து பக்தர்கள் கிட்ட எல்லார்கிட்டயுமே பக்தியை வச்சிருக்கான். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னாதான் சுவாமிக்கு அர்ச்சனை நடக்குது. இல்லைன்னா வீட்டுலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. நீ சிங்கி நான் சிங்கின்னு ஏதோ ஒரு தகராறு நடந்துட்டேதான் இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா அவாவா வேலையை பார்த்துட்டு அவாவா இருப்போமோ தவிர யாரையுமே கவனிக்க மாட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு காரணத்தெல்லாம் தரக்கூடியவர்கள் யாருன்னா ஆதித்யாதி நவக்கிரக தேவதைகள். அந்த தேவதைகள்லாம் இந்த வருஷம் யார் யாருக்கு என்ன பலனை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாருக்குமே கண்டிப்பா ராசி தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு பேரே தெரியாது. எனக்கு எங்க அப்பா என்ன பேர் வச்சாரு, ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் கூப்பிடுறாங்க. அர்ச்சனை பண்ணும்போது நான் என்ன பேர் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனா ராசி மொத்தம் கண்டிப்பா தெரியாம இருக்கவே இருக்காது. அதனால இந்த ராசி பிரகாரம் இப்ப நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் இருக்க பலனை சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் அதன் பிரகாரம் இந்த ஆண்ட நீங்க வரவு செலவுக்கு ஏத்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்குதான் முன்கூட்டியே பகவான் இந்த பஞ்சாங்கத்தை எல்லாம் போட்டு உங்களுக்கு எச்சரிக்கை பண்றாரு. அதன் பிரகாரம் மேஷ ராசி விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் 2 ரூபாய் வந்தால் 14 ரூபாய் செலவாகும். எடுத்த உடனே பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறார் பாருங்க. மேஷ ராசி விருச்சிக ராசி என்ன ஆகிறது பாருங்க. இந்த கலியுகத்துல 14 ரூபாய் வந்து 2 ரூபாய் செலவாகுறதுன்றதே பெரிய விஷயம். அதுவே போராது முடியாது. ஆனா 2 ரூபாய் தான் நமக்கு வருமா, 14 ரூபாய் செலவாகும்னா மேஷராசி விருச்சிக ராசி யாரெல்லாம் யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பகவானுடைய பாதத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால இந்த விஸ்வாசு வருஷத்துல நீந்தி கரையேற முடியும். மீண்டும் சொல்றேன் பாருங்க, மேஷராசி விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருமே பகவானிடத்திலே பக்தியை செலுத்தி தர்ம காரியங்களில் ஈடுபட்டு எல்லா விதமான நன்மைகளையும் செய்ய வேண்டும். அவர்களுக்கு 2 ரூபாய் வந்தால் 14 ரூபாய் செலவாகும். அடுத்தபடியாக ரிஷப ராசி துலா ராசி இந்த நேயர்களுக்கெல்லாம் 11 ரூபாய் வந்தால் 5 ரூபாய் தான் செலவாகும். அந்த மேஷ ராசி விருச்சிக ராசி கிட்ட கூட நீங்க வாங்கிக்கலாம், ஒண்ணு இல்ல நீங்க அவங்க கொடுக்கலாம். ஏன்னா அவங்க தானே நிறைய செலவு பண்ணிருக்காங்க. பக்கத்து வீட்டுல அகத்து வீட்டுல எதிர் வீட்டுல யாருன்னா அது மாதிரி இருந்தாங்கன்னா கொடுத்து உதவுங்க, தப்பு இல்லை. ரிஷப ராசி துலா ராசி அன்பர்களுக்கு எல்லாம் 11 ரூபாய் வருமா, ஆனா செலவு வந்து வெறும் 5 ரூபாய் தான் ஆகுமா. அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசி கன்னியா ராசி நேயர்கள் இங்க வந்திருக்கும் அன்பர்கள் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் மிதுன ராசி கன்னியா ராசி உள்ள அன்பர்களுக்கு 14 ரூபாய் வரும், 2 ரூபாய் தான் செலவாகும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க. நீங்க எல்லாம் யார் யார் முகல்லாம் இப்போ சிரிப்பா இருக்குதோ அவங்க எல்லாருமே மிதுன ராசி பாருங்க. இந்த பக்கம் நிறைய பேர் சிரிக்கிறாங்க, கன்னியா ராசி நேயர்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் 14 ரூபாய் வந்தா 2 ரூபாய் தான் செலவாகுமா. அதே மாதிரி கடகராசி நேயர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு 14 ரூபாய் வரும், 8 ரூபாய் தான் செலவாகும். அவங்களும் கொஞ்சம் பரவாயில்ல, தப்பிட்டாங்க. யாருங்க? கடகராசி நேயர்கள். சார் உங்களுக்கு இதெல்லாம் கணக்கே இல்லை சார், நீங்க தலையே ஆட்டாதீங்க, உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்குது. ஆகையினால கடகராசி நேயர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா 14 ரூபாய் வரும், 8 ரூபாய் தான் செலவாகும். மிச்சம் அப்படியே நீங்க சேவிங் பண்ணி வைக்கலாம், இல்ல தர்ம காரியங்கள் பண்ணலாம், எவ்வளவுன்னா நிறைய இருக்கு, அதெல்லாம் செய்யலாம். அடுத்து சிம்ம ராசி, மகா நட்சத்திரம் சிம்ம ராசின்னு சொல்றேன் இல்லையா, அந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு எல்லாம் என்னன்னா 11 ரூபாய் வரும், 11 ரூபாயும் செலவாயிடும். ஒண்ணு நீங்க மிச்சம்லாம் பண்ண முடியாது. அந்த ரூபாய்க்கு ஏத்த வரவுக்கு ஏத்த செலவு கரெக்டா காத்துட்டு இருக்கும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து செலவு இருக்கு. அது எந்த விதமான செலவாகும்னா இருக்கலாம். அதே மாதிரி தனுர் ராசி மீன ராசி
யார் யாரெல்லாம் தனுர் ராசி மீன ராசி அன்பர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அதே மாதிரி 5 ரூபாய் வரும், 5 ரூபாய் தான் செலவாகும். இந்த 11 ரூபாய் மாதிரி 2 பேருமே ஒரே ஈக்குவல்ல இருக்கீங்க. சிம்ம ராசி, தனுர் ராசி, மீன ராசி, இவங்க 3 ராசிக்குமே எவ்வளவு வருதோ அவ்வளவு செலவாகும். அடுத்தபடியாக மகர ராசி கும்பராசி நேயர்கள், மகர ராசி கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் 8 ரூபாய் வந்தால் 14 ரூபாய் செலவாகும். இந்த மேஷ ராசி விருச்சிக ராசி முதல்ல சொன்ன பாருங்க, அதுல முக்கால் திட்டத்தில் இருக்குது. ஏங்க மகர ராசி கும்பராசி நேயர்கள்லாம் என்னன்னா 8 ரூபாய் வந்தா 14 ரூபாய் செலவாகும். இதுக்கு கூட பாதி பேர் சிரிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ராசி இல்ல, உங்களுக்கு ஆகாதவங்க யாருன்னா இருக்காங்க பாத்தீங்களா, அவஸ்தப்பட்டுட்டோம் அவனை எவ்வளவுதான் சும்மா சம்பாதிச்சு என்ன பண்ண போறான் அப்படின்ற எண்ணம் லேசா உங்க சிரிப்புலயே தெரியுது. வேண்டாம், அவங்களும் நன்னா இருக்கணும், நம்மளும் நன்னா இருக்கணும். மீண்டும் சொல்றேன் பாருங்க, மேஷராசி விருச்சிக ராசிக்கு 2 ரூபாய் வரவு, 14 ரூபாய் செலவு. ரிஷபராசி துளாரேசி அன்பர்களுக்கு 11 ரூபாய் வரவு, 5 ரூபாய் செலவு. மிதுன ராசி கன்னியா ராசி நேயர்களுக்கு 14 ரூபாய் வரவு, 2 ரூபாய் செலவு. கடகராசி நேயர்களுக்கு 14 ரூபாய் வரவு, 8 ரூபாய் தான் செலவு. சிம்ம ராசிக்கு 11 ரூபாய் வரவு, 11 ரூபாய் செலவு. தனுர் ராசி மீன ராசிக்கு 5 ரூபாய் வரவு, 5 ரூபாய் செலவு. மகர ராசி கும்பராசிக்கு 8 ரூபாய் வரவு, 14 ரூபாய் செலவு. இதெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. அதுக்கோசரம் நீங்க யாருமே அச்சோ இவ்வளவுதான் நமக்கு வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல போட்டு இருக்கிறத விட அதிகமா கூட உங்களுக்கு வரலாம். செலவு இவ்வளவு ஆகுமா அப்படின்னா அதை விட கம்மியாகவும் செலவாகலாம், இல்ல அதிகமாகவும் ஆகலாம். இதெல்லாம் என்னன்னா பஞ்சாங்க பலன், பொதுவான பலன். இது ஒவ்வொருத்தருடைய நாழிகையும் ஒரே ஒரு சின்ன நாழிகை மிஸ்டேக் ஆனா கூட ஜாதகமே மாறும். ஐயர் சொன்னாரு எனக்கு அந்த மாதிரி நடக்கல, அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்து அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். எல்லாருக்குமே எல்லா விதமான நன்மைகளும் நடக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த திருக்கல்யாண வைபவத்தின் நோக்கமே. ஆகையினால எல்லாருமே தைரியமா இருந்து இந்த விஸ்வாச வருஷத்தை நீந்தி செல்ல பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக என்னன்னா, எப்ப பார்த்தாலும் யாருக்கா இருந்தாலும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி எப்ப வருது எல்லாருமே கேட்கறதா. அது பொதுவா இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நம்மளுக்கு எப்போ, இந்த பஞ்சாங்கத்தில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அந்த பஞ்சாங்கத்தில் அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா 2 விதமான பஞ்சாங்கம் உண்டு. ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்னு கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது என்னன்னா பெரியவங்க அந்த காலத்துல சொன்ன வார்த்தையை வச்சு ஒரு கணக்கு போட்டு பண்றது வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படிதான் தேவதாதி காரியங்கள் எல்லாமே நடக்கும். சுவாமிக்கு நடத்தக்கூடிய எல்லா விசேஷங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் தான் செய்வாங்க. ஆனா இந்த கணித பஞ்சாங்கம்ன்றது பாத்தீங்களா, இப்போ இந்த நேரத்துல சூரிய உதயம் எப்ப ஆகுதோ அத கணக்கு வச்சு கணக்கு போட்டு ஜாதகம் எழுதுறது கணித பஞ்சாங்கத்தினுடைய வேலை. ஆகையினால இதுக்கு அதிகம் கொஞ்சம் மாறுபடலாம். ஆனா இந்த பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் என்னன்னா ஆலயத்துலதான் ரொம்ப விசேஷமா நடக்கிறதுனால நான் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமே சொல்றேன். குரு பகவான் விஸ்வாவசு இந்த வருஷம் சித்திரை மாசம் 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க குரு பயிற்சி. இந்த வருஷம் சித்திரை 28 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிருகசீரிஷா நட்சத்திரத்தில மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் குரு பகவான். ஆகையால இந்த வருடம் 11ஆம் தேதி 5ஆம் மாதம் குரு பயிற்சி நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. எத்தனை மணிக்கு அவர் பயிற்சி ஆகிறாருன்னா மதியம் 1:19 குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அடுத்தபடியாக சனி பயிற்சி அது எப்படா வருதுன்னா இந்த விஸ்வாவசு வருஷம்
மாசி மாசம் இங்கிலீஷ் பிரகாரம் அடுத்த வருஷம்தான் 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் சனி பயிற்சி வருது. எப்போன்னா 26ஆம் ஆண்டு, அடுத்த ஆண்டு தாங்க. 26/4/2025 சனிக்கிழமை அன்று, வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் பயிற்சி நடைபெறுகிறது. அது எத்தனை மணிக்குன்னா காலை 8:26 மணிக்கு பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்கிறார். சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்கிறார். ஆகையால் இந்த வருஷம் சனி பயிற்சியானது அடுத்த ஆண்டு 26ஆம் ஆண்டுதான் நடைபெற உள்ளது. ஆகையால அன்பர்கள் அனைவரும் இதை நினைவில் வைத்துக் கொண்டு ஆலயத்திற்கு சென்று சனி பகவானையும் குரு பகவானையும் வழிபட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அடுத்தபடியாக அனைத்து அன்பர்களுக்கும் எப்பெல்லாம் இந்த என்னதுங்க கிரகணம்ன்றது எப்ப வருது அப்படின்றது ரொம்ப பேருக்கே ஒரு பெரிய விஷயம். ஆகையினால அந்த கிரகண தேதியும் நாம இப்ப சொல்லிடுறோம் பாருங்க. விஸ்வாவசு வருஷத்துல 2 விதமான சந்திர கிரகணங்கள் வருதாம். ஆனா அந்த 2 சந்திர கிரகணமும் நமது தமிழ்நாட்டில் தெரியாது. பாரத தேசத்திலே தெரியாது. ஆகையினால நமக்கு சந்திர கிரகணத்தை பத்தி எந்த விதமான கவலையும் இல்லை. அடுத்தபடியாக சூரிய கிரகணமானது இந்த பாரத தேசத்திலே தெரியாததால் சூரிய கிரகணத்தை யாரும் பொருட்படுத்த வேண்டாம். சந்திர கிரகணமானது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று சந்திர கிரகணமானது நடைபெற உள்ளது. அதை எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணணும். சூரிய கிரகணம் தெரியாது. சந்திர கிரகணம் ஆவணி மாசம் 22ஆம் நாள் 7/9/2025 அன்று சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்று நடைபெறும். அதே போல் விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் அடுத்த வருஷம் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று 2வது சந்திர கிரகணமானது நடைபெற உள்ளது. ஆகையால் இந்த சந்திர கிரகணத்தையும் அனைத்து அன்பர்களும் அனுஷ்டானம் செய்து எல்லாம் வல்ல சந்திர பகவானின் அருளை பெறும்படி கேட்டுக்கொண்டு, இப்பொழுது நேரம் நெருங்கி கொண்டிருப்பதால் கன்னிகாதான சங்கல்பம் நடத்த இருப்பதால் ஆலய அன்பர்கள் அனைவரும், ஆலய விழா குழுவினர் அனைவரும் ஆலயத்தின் மண்டபத்தின் அருகாமையில் வருகை தந்து கன்னிகாதான சங்கல்பத்தை செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிகாதான சங்கல்பத்திலே பங்கு கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தரக்கூடிய பகவான் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி பிரகநாதகி அம்பிகா சமேத அதிதீஸ்வர சுவாமியின் அனுகிரகத்தை பெற வேண்டி, யாராவது சங்கல்பம் பண்ணிக்கலன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆகையினால நீங்க எல்லாரும் சங்கல்பம் செய்து கொண்டு பகவானின் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.